வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்ற மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார். இவருடைய எளிமையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தார். இந்த பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்று பொருள். இந்த இஸ்மத் சந்நியாசி யாருன்னு கேட்பாங்க. அப்படின்னா நீங்கள் வீரமாமுனிவர் சொல்லணும். இந்த பட்டத்தை யார் கொடுத்தாங்கன்னு கேட்டால் சந்தா சாஹிப் சொல்லணும். இஸ்மத் சந்நியாசிங்கிற அந்த சொல்லுக்கு பொருள் என்னென்னா தூய துறவி என்று பொருள். அது மாதிரி தேம்பாவணியை இயற்றியவர் வீரமாமுனிவர் தான். எப்படியும் டிஎன்பிசி கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் வந்துடும். தேம்பா கூட்டல் அணி என பிரித்து வாடாத மாலை என்றும், தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என்று பிரித்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்றும் இந்நூலுக்கு பொருள் கொள்ளப்படுகின்றது. கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசேப்பினை வளனை இந்த 3 பேருமே ஃப்ரீக்வெண்ட்டாக டிஎன்பிசி கொஸ்டினில் எப்போ கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. தேம்பாவணியோட பாட்டுடை தலைவன் யார், இல்லை வீரமாமுனிவர் யாரை போற்றி இந்த இது பண்ணாங்க, பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல் எது, இப்படி எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்பெருங்காப்பியம் 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் 3615 பாடல்களையும் கொண்டுள்ளது. 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது தேம்பாவணி. இக்காப்பியத்தை இயற்றியவர் வீரமாமுனிவர். இவரது இயற்பெயர் கான்ஸ்டான்சு ஜோசப் பெஸ்கி. தமிழின் முதல் அகராதியான சதுரகராதி இதுவும் கேட்பாங்க. தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை எழுதியவர் யார்? வீரமாமுனிவர். தொன்னூல் விளக்கம், சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமார்த்த குருகதைகள் இவர் எழுதினது தான். மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை இவர் படைத்துள்ளார். கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். இவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர். டிஎன்பிசி 2024 குரூப் 4 கேட்டிருந்தாங்க. கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இவருக்கு கருணையன் என்று பெயரிட்டுள்ளார். யார் பாட்டுடை தலைவன்னா சூசையப்பர், திருமுழுக்கு யோவான், அருளப்பன், கருணையன், இப்படி எல்லா பேர்லேயும் வேறு விதமாக கொஸ்டின் கேட்பாங்க. கருணையன் தன் தாயார் எலிசபெத் அம்மையாருடன் கானகத்தில் வாழ்ந்து வந்தார். அச்சூழலில் அவருடைய தாய் இறந்துவிட்ட போது கருணையன் அடையும் துன்பத்தில் இயற்கையும் பங்கு கொண்டு கலங்கி ஆறுதல் அளிப்பதை பாடல்கள் படம் பிடித்து காட்டுகின்றன.